அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். சிலருடைய இறப்பு, நமக்கு நெருக்கமான ஒருத்தருடைய மரணம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நமக்கு நகமும் சதையுமா இருந்தவங்களுடைய அந்த பிரிவு, அதனால் ஏற்பட்ட கவலை நம்மள பல பேருக்கு பல மாதங்கள், ஏன் சொல்ல போனா பல வருடங்கள் கடந்து போனாலும் அதிலிருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாவே இருக்கும். இப்படியான நபர்களுக்கெல்லாம் என்ன மருந்து, என்னதான் அவங்களுக்கு நம்ம தீர்வு சொல்றது? ரசூலுல்லாஹ்வின் ஹதீஸுக்குள்ளே போய்விட்டு வருவோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறப்பு என்பது அது யதார்த்தமானது. எப்படி பிறப்பு என்பது உண்மையோ இறப்புன்றது உண்மைதான். எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் போறோம். அதனால உங்கள யாரும், எந்த முஸ்லிமுக்கும் ஒருத்தருடைய இறப்பு துக்கம், அந்த துக்கத்திலேயே அவர் இருந்துடக்கூடாது. அதிகபட்சமா 3 நாள் அந்த துக்கத்தை நீங்கள் உள்வாங்கி செரித்து அதை நீங்க வெளிப்படுத்தலாம். அதற்கடுத்து அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய நாட்டம் இதுதான் என்று பொருந்தி கொண்டு இறந்த அந்த மனிதருக்காக வேண்டி வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு நகர்ந்து போய்கொண்டே இருங்கள். ஒரு பெண்மணிக்கு வேண்டுமானால் 4 மாசம் 10 நாள் அவருடைய இத்தாவுடைய காலத்திலே அந்த துக்கத்தை நினைத்து பார்த்து வருத்தப்படுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதை தாண்டி வேற யாரும் 3 நாளைக்கு மேல அந்த துக்கத்திலையும் அந்த கை சேதத்திலையும் அப்படியே உழண்டு வருவத விட்டுட்டு அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அவருடைய அந்தஸ்து உயர்வதற்கு துஆ செய்யுங்கள். அவருக்கு நன்மையை சேர்த்து வைப்பதற்கான வழிகள் என்ன உண்டோ அதையெல்லாம் யோசித்து செய்து கொடுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த வார்த்தையை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனியும் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு தீராத வழியை தரக்கூடிய சோகம் ஏற்பட்டால் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.